பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2025-26 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் இருக்கும் முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம். The people engaged in these activities will be organized into FPOs. The board will provide hand-holding and training support. 2025-26 மத்திய பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகள் ஆகிய 4 பிரிவினரை மையமாக கொண்டுள்ளது. புதிய வருமான வரி நடைமுறையில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களுக்கான முதலீட்டு வரம்பு 2 முதல் 2.5 மடங்கு வரை உயர்த்தப்படுகிறது. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 1.5 லட்சம் புதிய தபால் நிலையங்கள் அமைக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினரின் கடன் உத்தரவாதம் உயர்த்தப்படுகிறது. புத்தாக்க தொழில்களுக்காக 10,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்குகிறது. பெண்கள், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரில் முதல் முறை தொழில் முனைவோர் 5 லட்சம் பேருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும். கிசான் கிரெடிட் கார்டு மூலம் 7.5 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். 1 கோடி ஒப்பந்த தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 75,000ஆக அதிகரிக்கப்படும். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு 74% 100% உயர்த்தப்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.